ஹரே கிருஷ்ணா. பகவான் கர்ம யோகம் செய்யாதவங்க, ஆசை, கர்ம பலன்களுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவங்களோட குணம் எப்படி இருக்கும்னு சொல்ல போறார். மொத்தம் 3 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒண்ணு, நாம் பழச்சு இருக்கணும்ன்றதுக்காக எப்படியும் வாழ்றவங்க. அவங்க தர்ம சிந்தனை இல்லாம பொறாமை, வெறுப்பு, துரோகம், மத்தவாளை ஏமாத்தி எப்படியோ அவளோட வயித்த கழுவணும்னு நினைக்கிறவங்க. இவங்க சம்சாரி. 2வது, மத்தவங்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படாம இருக்கணும், நம்ம நேர்மையா உழைச்சு அதுல வர்ற வருமானத்துல கிடைக்கிற சுக போகங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்க கர்மா செய்யறப்போ எந்த தப்பு செய்யாம ஒழுங்கா செய்வாங்க. இருந்தாலும் அவங்க லட்சியம் சுக போகங்களை அனுபவிக்கிறதாவும் இறைவன் கிட்ட லௌகீக சுகங்களை வேண்டதாவும் இருக்கும். இவங்க இப்படி இருக்கிறதால கர்மாலேயே பந்தப்பட்டு அத ஒழுங்கா செய்யறதால ஸ்வர்க்கத்துக்கு போகலான்னு நினைப்பாங்க. ஆனா இப்படி செய்யறவங்களுக்கு பிறப்பு இறப்பு சுழல் உண்டு. அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அர்ஜுனன் இப்படிப்பட்டவன் தான், சுகபோகி. பகவான் சொல்றார், இப்படி இருக்கிறதால உனக்கு பரமாத்மாவோட ஏகாக்கிர சித்தம் இருக்காது. அதனால நீ சுகபோகியா இருக்காத. இப்படி இருந்தா சுகம், துக்கம், லாபம், நஷ்டம், பிறப்பு இறப்புங்கிற சுழல்ல மாட்டிக்குவ. ஸ்வர்க்கம்ங்கிறது கர்மத்தை செய்யறதால கிடைக்கும். அது சுகமான இடம்தான். ஆனா ஆனந்தம்ங்கிறது முக்தி நிலை, விடுதலை உணர்வு. அதை அடைஞ்சிருன்னு அர்ஜுனன் கிட்ட பகவான் சொல்றார். சுகபோகியா இருக்கிறவங்க கர்ம யோகியா எப்படி மாறுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.